ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் விரும்புகிற நபர் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது. ஓகேங்களா? இந்த சைடில் ஃபுல்லாக மேல். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். மேல் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்க்கலாமா? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர். அதான் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, நீதான் என்னோட உற்ற தோழி, தோழன். பார்ட்னர்னா கல்யாணம் ஆனவங்களாகட்டும், லவ் பண்றவங்களாகட்டும், பார்ட்னர்னா பங்கு கொள்றது. ஓகேங்களா? வாழ்க்கை துணை, அப்படி இல்லைன்னா லவ்வர், அது யார் ஒன்றும் இருக்கு. ஓகேங்களா? யூ ஆர் த ரீசன் ஐ பிலீவ் இன் லவ் அகெயின். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் காதல மறுபடியும் ஏத்துக்கிறதுக்கான ரீசன் அவங்க தான், நீங்க தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? யூ ஆர் த ரீசன், நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. மறுபடியும் காதல நம்புறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்றாங்க. யூ ஆர் த சன்ஷைன் ஆஃப்டர் த ஸ்டோர்மி நைட். அவங்க லைஃப்ல புயல் வீசின்னு இருந்த காலத்துல நீங்க வெளிச்சமா இருந்திருக்கீங்க அப்படின்றத சொல்றாங்க. யூ ஆர் த ஷைன், நீங்க தான் ஒளி. அதுக்கப்புறமா நைட்ல எல்லாம் கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் கூட இருந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ல என்ன சொல்றாங்கன்னா, இஃப் ஐ டை டுமாரோ, அவங்க நாளைக்கே இருந்தாலும், ஐ வுட் நவ் ஐ ஃபவுண்ட் மை சோல்மேட் இன் திஸ் லைஃப். நான் நாளைக்கே இருந்தாலும் இதே மாதிரி ஒரு தோழிய நான் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஐ லவ் த வே யூ ரன் யுவர் ஹேண்ட் த்ரூ மை ஹேர். நீங்க அவங்களுடைய தலைமுடி கோதத்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. யூ ஃபைண்ட் மை வியர்ட் ஹேபிட்ஸ் அடோரபிள். அவங்களுடைய பழக்க வழக்கம், அது ரொம்ப டார்க் சைடு ஹேபிட்லாம் இருக்கு இல்லையா, பழக்க வழக்கம், அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. உன்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இது ஜென்ட்ஸ் லேடிஸ் சொல்ல வேண்டியது. ஓகேங்களா? இப்ப இது லேடிஸ் ஜென்ட்ஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் மை எவ்ரிதிங். நீதான் என்னோட எல்லாமே அப்படின்றாங்க. யூ ஆர் த ஆங்கர் ஆஃப் மை லைஃப். நீதான் என்னோட உங்களோட சாரி என்னோட சாரி உங்களோட அவங்க என்ன சொல்றாங்க, ஃபீமேல் இதே மாதிரி நீ அவங்களுடைய வாழ்க்கையோட தொகுப்பாளன். ஏன்னா எது பண்ணாலும் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்க போல, அதனால அவங்க அது சொல்ல விரும்புறாங்க. ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் சே. வார்த்தையால விவரிக்க முடியாத ஒண்ணு, அந்த அளவுக்கு லவ் பண்றாங்களா. ஓகேங்களா? ஃபீமேல் சொல்ல நினைக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூ டிராவல் லாங் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் சி மீ. என்ன சொல்றாங்கன்னா, ஃபீமேல் அவங்களுக்காக நீங்க டிராவல் பண்ணி கூட எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பாப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு இது சொல்றாங்க. ஐ லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் யூ எவ்ரிதிங். ஃபீமேல் என்ன சொல்றாங்கன்னா, மேல் கிட்ட நிறைய விஷயத்த அவங்க கத்திருக்காங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபீமேல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன விஷயம் சின்ன குழந்தை மாதிரி பண்ணுவாங்களாம். யூ ஆர் நாட் அஃப்ரைட். என்னன்னா, யூ ஆர் நாட் அஃப்ரைட், அப்படின்னா பயம். ஓகேங்களா? பயம் இல்லாம பண்றது மேல் பார்த்து சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க சின்ன சின்ன விஷயம் சில்லித்தனமா குழந்தைத்தனமா பண்ணுவீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பொதுவான ரெண்டு பேருக்குமே, மேலுக்காகட்டும் ஃபீமேலுக்காகட்டும், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கார்டு எடுத்திருக்கேன். த சேசர்.
த சேசர், ஓகேங்களா? ஃபியர் ஆஃப் அபன்மெண்ட் சேசிங் கோ டிபெண்டன்ஸ். அதாவது என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, 2 பேருக்குமே இது பொருந்தும். இது ஜென்ரல் கார்டு, ஓகேங்களா? நீங்க வந்து பயந்துட்டு அபண்டன்ஸை விட்டுட்டு சேசிங் பண்றீங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி டிபெண்ட்ஸ் கோ டிபெண்ட்ஸா இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து சார்ந்து இருக்கீங்க அப்படின்றாங்க. சார்ந்து இல்லாம இருந்தீங்கன்னா வந்து 2 பேரும் வந்து நல்லபடியா இருக்கலாம்ன்றது தான் இந்த ரீடிங், சரிங்களா? அதே மாதிரி வந்து கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாங்க, என்கிட்ட காசு கிடையாது, அதனால வந்து நீங்க ஃப்ரீ ரீடிங் கொடுங்க அப்படின்றீங்க பர்சனலா. ஆனா பர்சனல் ரீடிங் எடுக்கிறது இல்லை, நான் வெறும் நார்மலா வந்து யூடியூப்ல மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து என்னோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீடிங்ல நார்மல் எல்லாருக்கும் போதும் நல்லா எடுத்துருவேன். ஆனா வந்து ஜென்ரல் ரீடிங் இல்லாம வந்து பர்சனல் ரீடிங் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னோட எனர்ஜி ஃபுல்லா டெனெக்ட் ஆகுது. ஸோ அதனால நான் எடுக்க மாட்டேன். சாரி. காசு நான் இல்லாம இருக்கிறேன், அதை தாண்டி காசு இருக்கு இல்லை அதை தாண்டி வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ நீங்க வந்து வேற ஒருத்தர் ரீடிங் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் என்னோட பர்சனல் ரீடிங் எடுக்கிறேன்றப்போ என்னோட எனர்ஜி ஃபுல்லா டைனெக்ட் ஆகுது. ஸோ மன்னிச்சிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.